கானாவனத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அரரோ பாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்லவே முடியாத அளவுக்கு நடந்திருக்காரு. ஆக்சுவலி டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பரதநாட்டியத்துக்கு. ஸோ அது கானாவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஸோ அதை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே அது புரியும். கமுருதினே கரெக்டா செய்யிட வேலை. ஸோ இதை கூட விட்டுருங்க, அரோரா அக்கான்னு சொல்லி அக்கா வந்தாங்கல்ல, அந்த அக்கா கிட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பாட்டு பாடுறது பேசுறதுல அதையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதையும் நீங்கள் பாருங்க. கானாவனத்தை வந்து நக்கல்லாம் கொஞ்சம் அதிகம் பார்த்து வந்து இது மாதிரி செயல்களும் பார்த்து வந்து தரமாக செய்கிறாரு. ஸோ பிக் பாஸுக்குள்ளே ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் நம்ம கானாவனத்தில் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து திவாகரன் ஒருத்தர் இருந்தார், பட் அது ஒன்றும் சரியில்லை சொல்கிற அளவுக்கு. பட் கானாவனத்தோடனே யார் என்னன்னு பார்க்க மாட்டேங்காரு. பிஜிஎஸ்ஸே இருந்தாலும் பிக் பாஸ் இருந்தாலும் கலாய்க்க முடிவு பண்ணிட்டா என் முன்னாடி யாருமே கிடையாது, நான் கலாய்ச்சே தீர்வேன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு செய்கிறாருன்னா அது கானாவனத்துக்கு மட்டும்தான். ஸோ கானாவனத்துக்கு டே பை டே டைட்டில் பண்ண சான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கானாவனத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கலாம். மறக்காம கமெண்ட்ல நிரூபிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதுமே அப்டேட் இருக்குது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.